சுத்திகரிக்கப்படாமல் குளத்தில் விடப்படும் தோல் தொழிற்சாலைகளின் கழிவு நீர் பொது இடங்களில் கொட்டப்பட்டு துர்நாற்றம் வீசும் தோல் தொழிற்சாலை கழிவுகள். தனியார் இடத்தில் மலைபோல் குவிக்கப்பட்டுள்ள சாயப்பட்டறை கழிவுகள். நிலத்தடி நீரையும் நிலத்தையும் மாசுபடுத்தும் இந்த அவலம் நடப்பது திண்டுக்கல் மாவட்டம் பேகம்பூரிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தான். இங்கு ஏராளமான தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த தொழிற்சாலைகளின் கழிவுகள் அங்குள்ள கழிவுநீர் சுத்திகரிக்கும் ஆலைக்கு அனுப்பப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு பின்னர் வெளியேற்றப்படும். ஆனால் கடந்த ஓராண்டாக கழிவுநீர் சுத்திகரிக்கும் ஆலை இயங்காததால் தோல் தொழிற்சாலைகளின் கழிவுநீர் பெரிய குழாய்கள் மூலம் அருகில் உள்ள குளத்தில் சுத்திகரிக்கப்படாமல் விடப்படுகிறது. இதனால் குளத்தின் நீர் மிகவும் மாசடைந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் குளத்து நீரை நம்பியிருந்த விவசாயம் முற்றிலும் அழிந்துவிட்டதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தோல் தொழிற்சாலை கழிவுகளை சாலைகளின் ஓரம் கொட்டுவதால் கடுமையான துர்நாற்றம் வீசுவதாகவும் தொற்று நோய்கள் பரவுவதாகவும் அச்சம் தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். இது ஒருபுறம் என்றால், திண்டுக்கல் மதுரை சாலையில் தோமையார்புரம் அருகே உள்ள தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் வெளி மாவட்டங்களிலிருந்து கொண்டு வரப்படும் 100 டன்னுக்கும் அதிகமான சாயப்பட்டறை கழிவுகளை கொட்டி வைத்திருப்பதாகவும் ரசாயன கழிவுகளை குழி தோண்டி நிலத்தில் புதைப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தடை செய்யப்பட்ட இந்த கெமிக்கல் ஃபுல்லாக கொண்டு வந்து இப்போ திண்டுக்கல்லில் இந்த இடத்துல வந்து சுமார் ஒரு 1000 லாரிகளுக்கு மேலே இருக்கலாம். அது கணக்கிலே சொல்ல முடியல. ஏன்னா மண்ணை போட்டு மூடி இருக்கிறாங்க, கீழே நிலத்துக்குள்ளே போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க. இப்போ மேலே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 லோடுக்கு மேலவே வரும். அந்த அளவுக்கு இந்த கெமிக்கலை கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்காங்க. எந்த அளவுக்கு இந்த மண்ணில் அடியில் வந்து இப்போ வெட்டி புதைச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு இந்த கெமிக்கலை அப்புறப்படுத்துவதற்கான வேலையை மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நேரில் கலாய்வு செய்து நடத்த வேண்டும். இதனால் நிலப்பரப்பும் நிலத்தடி நீரும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த பிரச்சனைகள் குறித்து சுற்றுச்சூழல் துறை பொறியாளர் குணசீலனை தொடர்பு கொண்டு கேட்டபோது, கடந்த ஓராண்டாக கழிவுநீர் சுத்திகரிக்கும் ஆலையை சரி செய்யும் பணி நடைபெறுவதாகவும் விரைவில் சரி செய்யப்படும் என்றும் கூறினார். மேலும் கழிவுகளை கொட்டும் லாரிகளை பிடித்து விரைவில் நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் உறுதியளித்தார். சாயப்பட்ட கழிவுகளை கொட்டி இருக்கிறதா சொல்லி பொதுமக்கள் ஒரு புகார் மனு கடந்த 10 நாளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கொடுத்தாங்களா? அது சம்பந்தமா என்ன நடவடிக்கை சார் இது பண்ணிருக்கீங்க? லாரி எந்த ஊர்ல இருந்து வருது அந்த இண்டஸ்ட்ரி ஒரு லாரி கொட்டும்போது கொடுத்தாங்கன்னா அந்த லாரியை சீர் பண்ணி அவங்க எங்க இருந்து கொண்டு வரான்னு சொல்லி கூட நம்ம ஆக்ஷன் வச்சுக்கலாம். நாளைக்கு காலையில் அது என்னன்னு பார்த்துட்டு ஆலை இயங்காம இருக்கிற அந்த தோல் கழிவு நீர்களை டைரக்டா அந்த குளத்திலே விடுறாங்கல்ல சார்? ஆமா ஆமா. அது என்ன சார் நடவடிக்கை எடுத்துக்கீங்க? ட்ரீட்மெண்ட் பண்ணிதான் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு ஆர்ஓ பிளான்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க சார். எவ்வளவு நாளா சார் இந்த வேலை நடந்துட்டு இருக்கு? ஒரு 60 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அந்த 1 வருஷமா அந்த குளத்துலதான் தண்ணி விட்டுட்டு இருக்காங்க நேரடியா? ஆமா ஆமா. ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் சாயப்பட்டறை கழிவுகளை கொட்டுவதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருப்பதை போல திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகமும் சாயப்பட்டறை கழிவுகளை கொட்ட தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தோல் தொழிற்சாலைகளின் கழிவு நீரை நீர்நிலைகளில் விடுவதற்கும் பொது இடங்களில் கொட்டுவதற்கும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் பழனிமுத்து மற்றும் சீனிவாசன்.